முஸ்லிம்கள் எப்படி சொத்து பிரிக்கணும் என்று யார்கிட்டயாவது கேட்டோம்னா நம்மள பெரும்பாலானவங்க கொஞ்சம் மார்க்கம் ஓரளவு தெரிஞ்சிருந்தா சொல்ற பதில் சமமா பிரிக்கணும் அப்படின்றாங்க. எப்படி சரி சமமா என்ன செஞ்சிடணும், பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லலாம் தானே, சரி சமமா என்ன செஞ்சிடணும், பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சரி சமமாக பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதா, நீதியா பிரிக்கணும்னு சொல்லுதா? இஸ்லாம் சரிசமமாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லுதா, நீதியாக பிரிக்கணும்னு சொல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கான்னு சொன்னா, சமம் என்று சொன்னா நீதியை நினைக்கிறாங்க. சமமாக இருப்பதுதான் நீதியை நினைக்கிறாங்க. நீதிக்கும் சமமாக இருக்கிறது சில பொழுது சமமாக இருக்கிறது அநீதியா போயிடும். சில பொழுது நல்லா வேலை செய்யறார் ஒருத்தர் ஆபீஸ்ல, அவர் எம்ப்ளாயி தான். இன்னொருத்தர் எந்த வேலையும் செய்யறது இல்லை, அவரும் எம்ப்ளாயி தான். ரெண்டு பேரும் ஒரே படிப்பு தான். ரெண்டு பேரும் நீதியா நடக்கணும், ஒரே சேலரி கொடுத்தா அது சமம், அவரே கொடுத்தா அது நீதியா? அவனவன் உழைப்புக்கு ஏற்ப டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்தா அது நீதியான்னு கேட்டா அதான் நீதி. சமமாக எல்லா இடத்திலையும் சமம் தான் நீதி என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடாது, வந்துடாது. சில இடங்கள்ல அந்த சமநிலையை அதாவது மாற்றுவதும் நீதி, சில இடங்கள்ல சமநிலைக்கு மாற்றுவதும் நீதி. ஆனா அந்த சமம் சமம் என்ற சிந்தனை ஏற்படுத்தி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இது என்னது அநீதி மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க காட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையால எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த சமமாக பிரித்தல் தான் இஸ்லாத்துடைய சொத்து பங்கீடு அப்படின்னு நினைக்கிறாங்க. சமமாக பிரிக்கிறதா சொத்து பங்கீடு அப்படின்றது அல்லாஹ் இவ்வளவு குர்ஆன் வசனத்தை இறக்கி ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொத்து பங்கீடு அப்படின்னு வார நேரத்தில் நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் சொந்தக்காரர் யார்ன்றது. மூலா தெரிய வேண்டிய விஷயம் என்ன, யார் யார் சொந்தக்காரர் அப்படின்னு தெரியும். இது மிக பிரதானமான விஷயம். சொத்து பங்கீடு எவ்வளவு நம்ம படிச்சுட்டாலும் சொந்தக்காரர் விளங்கப்படுத்திட்டு போற நேரத்தை சாச்சா யாருன்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, யார் சாச்சான்னு சொல்லி. அந்த தொடர்பே இல்லாம போன நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய பையன் தான் ஞாபகம் இருக்கும், 10 பெரிய பையன் தான் என்ன மறந்துடுவாங்க. வணங்கிட்டா இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். உதாரணமாக சொந்தக்காரர்கள் யார், சொத்து பெறக்கூடிய சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு ஒரு 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 கலந்துரையாடல் மாதிரி நம்ம வச்ச சொன்னா யார் யார் வருவாங்க சொல்லுங்க பாபு. சொந்தக்காரர்கள் என்று சொல்றது யார் யாரு, யாரு சொல்லுங்க. முதலாவது என்னது, அதாவது தாய் தந்தையர். அடுத்தது அண்ணன் தங்கை, எத்தனை அண்ணனா இருந்தாலும் எத்தனை தங்கையா இருந்தாலும் சரி, ரைட். அடுத்தது புள்ளே வரல என்ன, மகன் மகள், கலங்கிட்டா மகனும் மகளும், பேரன் பேத்தி சொந்தக்காரர்கள், பேரன் பேத்தி வேற. நமக்கு சொந்தக்கார அவசரமா ஞாபகம் வருது இல்லை, இது என்ன விஞ்ஞான வழக்கமா இது, சரியா? விளங்கல, சித்தப்பா பெரியப்பா, அதான் சாச்சா பெரியப்பா பெரியம்மா இவங்க, ரைட். அடுத்தது அவ்வளவுதான் சொந்தக்காரன். இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப உங்களுக்கு யோசனை வரும், அந்த மாமா இவ்வளவு நாள் பார்த்து